வெல்கம் டு மை சேனல். இப்போ நம்ம யாரை பற்றி பேச போகிறோன்னா, வாழ்க்கை போகிற பொய் பித்தலாட்டங்கள் நேர்ந்தால் ஒரு தம்பதிகளத்தை பற்றி பேச போகிறோம். அது யாரும் இல்லைங்க, அந்த போதக்காரன் என்கிற இளவரசன், அந்த திருட்டு மயில் என்கிற காயத்ரி, அந்த பெண்மணி பற்றி நம்ம பேச போகிறோம். நீங்கள் ஒரு இடத்துக்கு கொரியர் அனுப்புனா கரெக்டாக அடிக்கணுங்க. LONDON தான் நாங்கள் எழுப்பட்டுக்கிறேன், LONDEN இல்லை. நான் அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை போடுறேங்க. அதுக்கப்புறம் திருப்பி இவங்களை பற்றி புட்டு வைக்கிறேன்னு பார்த்துக்குங்க. நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க. லண்டன் ஸ்பெல்லிங் பார்த்தீங்கன்னா LONDON தான் நாங்கள் கேள்விப்பட்டுக்கிற. ஒரு சின்ன குழந்தைய கேட்டாலுமே ஸ்கூலில் LONDON தான் நானும் பார்த்துருக்குறேன். LONDEN போட்டுக்கிறாங்க. அப்போ இதுலேருந்தே இந்த மாதிரி ஒரு திருட்டு தம்பதிகளை, பொய்காரி தம்பதிகளையும் எங்கேயாவது பார்க்க முடியுங்களா? சும்மா ஒரு கொரியரில் வந்து என்ன ஏதுன்னு தெரியாமல் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் தப்பாக போடுறது. அப்புறம் யூகேக்கு ஒரு கொரியரு, லண்டனுக்கு ஒரு கொரியரு, ஃப்ரான்ஸ் போய் ஃப்ரான்ஸ். யூகே வேறு, லண்டன் வேறு கிடையாது. அதில் ஒரு கமெண்ட் கூட ஒருத்தர் பண்ணிங்க, யூகேமே லண்டன் ஒன்று தாங்க அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் இந்த முட்டாளுக்கு எங்கே தெரியும்? முன்ன பண்ண வெளிநாடு போயிருந்தால் தெரியும், வெளிநாட்டை பற்றி தெரிஞ்சிருந்தால் தெரியும், வெளிநாடோட சட்ட திட்டத்தை பற்றி தெரிஞ்சிருந்தால் இதை பற்றி இவங்ககிட்ட கேட்கலாம். அதில் வந்து ஹேஸ்டிங் காயத்ரின்னு போட்டுக்குது, ஃபாரின்லேயுமே காயத்ரின்னு யாராச்சும் இருக்கிறாங்களாட்டுக்குது. எவ்வளோ ஒரு பித்தலாட்டங்கள், எவ்வளோ ஒரு முறைகேடுகள், எவ்வளோ ஒரு மோசடிகள். இப்போ அரசியல்வாதிகளை மக்களை ஏமாத்துறதெல்லாம் மோசடி கிடையாது. இந்த மாதிரி ஒரு கொள்ளக்காரனுக்கு பாரு, பெருமாநல்லூரில் ஒரு கேடுகட்ட கொள்ளக்காரன் தான் இந்த இளவரசன். இந்த ஆளுக்கு யார் இளவரசன் பேர் வச்சதுன்னு தெரியல. அப்புறம் அந்த பொய்காரி திருட்டு மயில் அழுக்கு பெண்மணி, ஒரு வீட்டையும் கூடி சுத்தமாக வச்சுக்காத ஒரு பெண்மணி தான் மருந்து உட்காந்துட்டு பேக் பண்ணுறாங்க. இதில் வேறு மார்க்கர் வேறு, இந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக் தப்பாக அடிக்கிறது தான் மார்க்கரா. அதான் யூகேமே லண்டனும் ஒன்று தான். லண்டனுங்கிறது ஒரு தனி ஒரு ஏரியா, அதை ஓவல்னு ஒரு ஏரியா இருக்குது. அதாவது இதெல்லாம் இவங்களுக்கு தெரியுமான்னு கேட்டால் சுத்தமாக தெரியாது. ஏன்னா மக்களை நாள்தோறும் ஏமாற்றணும் இல்லைங்க. அதே மாதிரி கஸ்டம்ஸ் அதிகாரி வீட்டில் தூங்கிட்டு இருக்கிற வேலை கிடையாதுங்க. எந்த பொருள் உள்நாட்டுக்கு ஒரு பொருள் கொண்டு வந்தால் அது கஸ்டம்ஸுக்கு அதிகாரி செக் பண்ணுவா. இந்த மருந்து என்ன மருந்து, ஏது மருந்து, பில்லு இருக்குதா இல்லையாங்கிறது அதை அங்கே ப்ராப்பராக செக் பண்ணுவா. அப்புறம் ரிஜெக்ட் பண்ணிடுவா பில் இல்லாமல் அனுப்புனா. இவனை எங்கே GST எடுத்துருக்குறா, எங்கே FFR சர்டிஃபிகேட் எடுத்துக்கிறா, இதெல்லாம் வச்சு அனுப்பணும், ஃபாரினுக்கு அனுப்பணும், கண்டிப்பாக இதில் கேட்பாங்க. ஆனால் அத்தனையுமே மக்களை ஏமாற்றிட்டு ஒரு 20% முட்டாளுக்கு தான் இருக்கத்தான் செய்யுங்க. ஓ அப்படிங்களா, சூப்பருங்க, ஃபாரினுக்கு அனுப்புகிறான்னா ஓ ரொம்ப பெரிய ஆள் அப்படின்னு நினச்சிருப்பா. அப்புறம் என்னங்கிறா, எங்களை குலசாமின்னு சொல்கிறாங்க. எல்லா பிரச்சனையும் இவங்ககிட்ட வந்து சொல்கிறானாமா, இந்த போதக்காரனுக்கிட்ட அந்த அழுக்கச்சிங்கிட்ட வந்து சொல்கிறாங்களாமா, எல்லா பிரச்சனையும் சொல்கிறாங்களாமா. ஆனால் யாருமே இன்றைக்கி முகூர்த்தம் இருக்குது, யாருமே கல்யாணத்துக்கு பத்திரிக்கை வைக்க மாட்டேங்கிறாங்களா? கேட்டால் எங்களுக்கு போகிற டைம் இல்லையாமா. ஏன்னா லட்சம் பத்திரிக்கை வந்திருக்கு, ஆயிரத்துக்கணக்கான பத்திரிக்கை வந்திருக்கு. யாருமே இவங்க குடும்பத்துக்கு பத்திரிக்கை வைக்க மாட்டாங்க. என்ன காரணம்னா, ஒரு ஒழுக்கம் மட்ட தரங்கட்ட குடும்பம்னு எல்லாத்துக்கும் தெரியுங்க. இந்த பொய்யேரியோட ஃபேமிலி பார்த்தீங்கன்னு வச்சுங்க, அவங்க அம்மா பெரிய நியாயம் பேசுங்க, அந்த கோயிலுக்கு போகிறேன், இந்த கோயிலுக்கு போகிறேன். எந்த கோயிலுக்கு போனால் அவங்க பையனுக்கு கல்யாணம் ஆகாது. என்னங்கன்னா, புள்ள 1ஆம் நம்பர் பொய்யேரியா இருக்கும்போது எப்படி போய் கல்யாணம் ஆகும்? அத்தனை வேத்தை ஏமாற்றி வச்சுருக்கிற ஒரு மருமங்களை வச்சு போட்டு எப்படி கல்யாணம் ஆகும்? அப்புறம் நிறைய குடும்பத்தை பிரச்சனை தீக்கிறான். நம்ம இவன் குடும்பத்தில் பல பிரச்சனை இருக்குது. இவனோட முதல் தாரம் ஒன்று இருக்குது, அவனுக்கு ஒரு பையன் இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த அழுக்கச்சி என்கிற பொய்யேரி திருட்டு மயில் 2ஆம் தாரம் தான், 10வது படிச்சிருப்பாங்க, உடனே ஒடியாந்து கல்யாணம் பண்ணியிருக்கு. ஏன் நான் இதெல்லாம் சொல்கிறேன்னா, இப்போ குலசாமின்னு சொன்னானாமா, நிறைய பேர் இவங்கக்கிட்ட வந்து பிரச்சனை தீக்கி சொல்கிறாங்களாமா. பேசாமல் பாலிமர் சேனல், ஜெயா டிவி, நியூஸ் 7 சேனல், இதெல்லாம் சேனலில் வந்து போய் ஒரு பேட்டி கொடுக்க சொல்லுங்களேன். அவன் முதல்ல கேட்பார், நீங்கள் என்ன வேலை பண்ணுறீங்கன்னு கேட்பா. இல்லைங்க, நான் எந்த வேலை வெட்டிக்கும் போகிறது இல்லைங்க, நான் யூடியூப் வச்சுருந்தேங்க, இப்போ வந்து மக்களை காப்பாற்றுறதுக்கு செயலில் இறங்கிட்டாங்க, மக்களை காப்பாற்றுறதுக்கு நீங்கள் டாக்டரா, சித்தா டாக்டரா, இதெல்லாம் கேட்பான். ஏன்னா அதெல்லாம் சொல்கிறேன்னா, அந்த அளவுக்கு ஒரு முட்டாள் இருக்கிறாங்க. ஒரு நாலேஜ் இருக்கிறவங்க வந்து இந்த ஃபாரின்கெல்லாம் நீங்கள் அனுப்புறதுக்கு ஒரு GST எடுத்துருக்கீங்களா, ஒரு லைசன்ஸ் எடுத்துக்கலன்னு கேட்டால் அதெல்லாம் எடுத்துக்கிறேன்ட்டு பொய்ய சொல்லுவா. ஆனால் எதுவுமே கண்ணில் காட்ட மாட்டான். கேட்டால் குலசாமிங்கிறாமா, வாயில் நல்லா வருதுங்க. இவன் இந்த போதக்கார உதர் ஊரம் பார்த்து சிகரெட் அடித்து இந்த கருப்பாக இருக்குது, வாயில் ஊற புகையில வச்சுட்டு சுற்றிட்டு இருக்கிற 1ஆம் நம்பர் ஃப்ராடு பையன். அதுக்கு மூளை உடந்து யாருன்னா மனைவிங்கிறவன் கணவனை நல்வழிப்படுத்தணுங்க. அந்த பொய்காரி 2ஆம் தாரம் தான் வந்திருக்குதுங்க. அப்புறம் அந்த அம்மாவுக்கு என்ன வேணும்? ஆடம்பரமான வாழ்க்கை, ஆடம்பரமான கறி, அப்புறம் ஆடம்பரமான நகை, சொகுசு வாழ்க்கை, இதெல்லாம் வந்து ஓசில் வரணும், ஓசி வருமானத்தில் வரணும். அதெல்லாம் வந்து புருஷன் எந்த காலத்துலேயுமே உழைக்க மாட்டான், நல்லா தெரிஞ்சு போகும். இப்போ யூடியூப்லேயுமே வியூஸ் போகாது, ஏன்னா கேட்டால் டைம் இல்லையாமல் வீடியோ போடுறதுக்கு. ஏன்னா காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் பல வெளிநாட்டு அதிபர்கிட்ட
ஃபோன் பேசுகிறவன் 1ஆம் நம்பர் போதைக்காரன் இன்னும் போதை அடிச்சு தான் சுற்றிட்டு இருக்கிறான். இது டாக்டரே சொல்லிக்கிறாரு. இந்த மருந்து சாப்பிட்டு மறுபடியும் போதை போட்டானாமா. அப்புறம் அந்த பொய்காரி அழுது வாங்கிட்டு போச்சுன்னு டாக்டரே சொல்லுங்க, சத்தியமங்கலம் டாக்டர். இவன் சாதாரண ஒரு நாட்டு மருந்து கடையில் வாங்கிட்டு மக்களை ஏமாத்துறான். யூகே கொரியர் அனுப்புகிற, லண்டன் கொரியர் அனுப்புகிற, ஃப்ரான்ஸுக்கே ஃபேன்ஸுங்குது. யூகேயுமே லண்டனுமே ஒன்று தான். அங்கே சட்டத்திட்டங்கள் கடுமையாக இருக்குங்க. அங்கே குளிர்ப பிரதேசம், அங்கே ட்ரிங்க்ஸ் அடிக்காமல் இருக்க முடியாது அந்த பிரதேசத்தில். அங்கே இவங்ககிட்ட மருந்து வாங்குறாங்களாமா. எவ்வளோ ஒரு கட்டுக்கதை, எவ்வளோ ஒரு பித்தலாட்டங்கள். ஆனால் மக்கள் முட்டாளாக இருக்கிற வரைக்கும் இவங்கள ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா நான் சொல்கிறேன்னா, அறிவாளியாக இருந்தால் திருப்பி கேள்வி கேட்பாங்க. திருப்பி கேள்வி கேட்டால் அந்த கமெண்டை டெலீட் பண்ணிடுவாங்க. அந்த அளவுக்கு 1ஆம் நம்பர் போதைக்காரன். எப்படியெல்லாம் ஏமாற்றணுமோ, எப்படியெல்லாம் சொத்து சேர்க்கணுமோ அப்படியெல்லாம் சொத்து சேர்க்குறான். உலகமகா மோசடிக்காரன் இவன் தான். 1ஆம் நம்பர் உலகமகா மோசடிக்காரன். இவனோட டிரான்சாக்ஷன் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா பல திடுக்கிடும் தகவல்கள் வரும். விரைவில் இவன் பிடிபடுவான். யாராச்சும் ஒருத்தர் உயிர் பலி ஆகும்போது கண்டிப்பாக இந்த பொய் அறிக்குமே, இந்த போதைக்காரனுக்குமே கடுமையான தண்டனை கிடைக்கும். அப்புறம் மக்களை காப்பாற்றுற நிலமை ஜெயிலுக்குள்ளே தான் இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு போதைக்காரன். ஃபாரினுக்கு ஒரு கொரியர் அனுப்போனால் கரெக்டாக ஸ்பெல்லிங் மிஸ்டேக் அடுக்கணுங்க. அதை விட்டு போய் லண்டன் அனுப்புறது. அப்புறம் அங்கே கஸ்டம்ஸ் அதிகாரி தூங்குற வேலையெல்லாம் கிடையாதுங்க. ஒரு மருந்து அனுப்பினா ப்ராப்பராகவும் செக் பண்ணுவாங்க. அப்புறம் குலசாமி ஆமாம்மா. இந்த போதைக்காரனுமே அந்த அழுக்கச்சி குலசாமி. அதை சொன்னவன் யாருன்னு எனக்கு தெரியலிங்க. அது சொன்னவன் 1ஆம் நம்பர் முட்டாளாக தான் இருக்கும். இவங்ககிட்ட நீங்கள் தயவு செய்து மருந்து வாங்காதீங்க. இந்த மருந்து இவங்க கலப்படம் பண்ணி விற்கிறா. நன்றி, வணக்கம்.